வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம், இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். இந்த தை மாதம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வருஷமே ரொம்ப அற்புதமான வருஷம். யாருக்கு அப்படின்னா கும்பத்துக்கு தாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரொம்ப அற்புதமான சுபகுரு. அடுத்தது உச்சம் அடையக்கூடியது நல்ல விஷயம்தான்.
இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது வரையில் இருந்த இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் ரொம்ப தடையாக இருந்தது. நீங்கள் நல்லது நடக்கும், நீங்கள் எதுவுமே நடக்கலை. ஒரு கடன் அடைக்க முடியல, வாய்ப்பு வரும், நீங்கள் வரல. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கினேன், தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிக்கினேன், தேவையில்லாத கடன் விஷயத்தில் மாட்டிக்கினேன், ஒருத்தவரை நம்பி சூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் மாட்டிக்கினேன், என்னுடைய சம்பள பணத்தெல்லாம் எல்லாமே அதுக்காக போகுது. இந்த மாதிரிலாம் அல்லோல் பட்டவர்களுக்கு, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதம் பொற்காலமே தை மாதம் மிக அற்புதமான காலமாக இருக்க போகிறது. சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பதவி பணி உயர்வு, மேலதிகாரினுடைய ஆசீர்வாதம், அரவணைப்பு உண்டு. சுய தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துவீங்க. மேலதிகாரினுடைய ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லை, சுய தொழில் ஏதாவது வியாபாரம் செய்கிறது, உணவு சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்டது, துணி சம்பந்தப்பட்டது, பட்டு துணி சம்பந்தப்பட்டவர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பொழுதுபோக்கு ஸ்தாபனங்கள், இந்த ராசி உடையவர்களுக்கு எல்லாருக்குமே கும்பராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலனை தந்துவிடும். ஆன்மீக சான்றோர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம் எது அப்படின்னா இந்த தை மாதம்தான். நன்கொடை வருவதற்கும் அது புதிய பக்தர்களுடைய ஆன்மீகம் கூடிய சான்றோர்களுடைய வருகையும் அதற்குரிய வழிகாட்டுதலும் மிக அற்புதமான பலனை தந்துவிடும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும். 1க்கு 1000 ஒரு சின்ன நோயினாலும் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லதுங்க. நம்மளே அந்த வைத்தியம் மற்றவங்க ஒருவர் சொல்லார் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. மருத்துவம் தான். மருத்துவருக்கு தெரியாத விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் வயிறு, ரத்த சம்பந்தப்பட்டது, சிறுநீரக சம்பந்தப்பட்டது, பிறப்பு உறுப்பு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். ரத்த சோகையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. யார்? கும்பராசிக்காரர்கள். ஆனால் பதவி பணி உயர்வு தந்திடும், புதிய முயற்சிகளை வெற்றியை தந்திடும். அரசு பிரமுகர்களுக்கு மிக ஆளுமை மிக்க ராசிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி தான். அரசு பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா மேலே அது தலைவர்களுடைய அரவணைப்பு ஆசீர்வாதம் உண்டு. பேரு புகழ் வந்துடும். நண்பர்கள் சேர்க்கை இவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளை தந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை பேர் புகழை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலை சம்பந்தப்பட்டது, ஆன்மீக சம்பந்தப்பட்டது, நடிப்பு, நாடகம், சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ஆன்லைன் பிஸ்னஸில் ஈடுபடுபவர்களுக்கு அற்புதமான காலம் என்ன ராசி அப்படின்னா கும்பராசி தான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்காரர்கள் ஆசிரியர்களும் போதகர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு நீங்கள் குருவாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்யூனாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. பெண் பிள்ளைகளிடமும் தேவையில்லாத விஷயங்கள், நீங்கள் அன்பாக தான் பேசுவீங்க, உங்கள் பிள்ளை மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனால் தேவையில்லாத விஷயங்களை தலையிடும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டி அசிங்க அவமானம் ஏற்படுத்தக்கூடும். அதில் கவனமாக இருக்கணும். 1க்கு 1000 முறை யோசித்து செய்யணும். அதே போல் மொபைலில் ஒரு பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 1க்கு 1000 முறை மொபைலில் பேசும்பொழுது சக பணியாளர்களிடமோ மற்றவர்களிடம் பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொல்கிறேன், ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தை பேசி அதுவே உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் கௌரவ களங்கத்தை ஏற்படுத்தி விடும். யார் அப்படின்னா கும்பம் தான். என்னங்க கும்பராசிக்கு அற்புதமாக இருக்குன்னா பாத சனி தான் இப்போ. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு அசிங்க அவமானத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த ராசி பார்த்திங்கன்னா அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். நீதி நேர்மையுடையவர். பரிகாரம்லாம் கிடையாது. என்ன பனிஷ்மெண்ட்டு அதை கொடுப்பதில் அஞ்சவே மாட்டார், கொடுத்துடுவார். நேரம் நல்லா இருந்தாலும் சரி, நேரம் நல்லா இல்லைனாலும் நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கு, நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை உண்டு. அரசு அதிகாரிகள் கைவிட்டல் இருந்தால் 100% மாட்டிப்பீங்க. அரசு அதிகாரிகள் கைவிட்டல் இருந்தால் 100% மாட்டிப்பீங்க. அதுக்குரிய விஷயம் இப்பயே நிறையா பேர் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதில் கவனம். அதே போல் பட்டா வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்ட்டு தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிட்டு ஏமாற வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ அதே போல் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் சொத்து வாங்குறீங்கன்னா 1க்கு 1000 முறை பார்த்தீங்கன்னா வில்லங்க இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்கிறது நல்லது. வில்லங்க பார்த்து வாங்கிறது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரச மரம் அல்லது வேப்ப மரம்
அரச மரம் அல்லது வேப்ப மரம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை நடுறது மட்டும் இல்லை, அதை வளர்த்து ஆளாக்கும் பொழுது இவர்களுக்குடைய சகல கர்ம தோஷத்திலிருந்து விலகி சுபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.